இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். தம்மை வீட்டுக்காவலில் வைப்பதற்கு முன்னாள் பேரரசர் வழங்கிய கூடுதல் உத்தரவை அரசாங்கத்தை வெளியிட செய்வதில் நஜீப் தோல்வி கண்டார். தமது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலில் கழிப்பதற்கு முன்னாள் பேரரசர் வழங்கியதாக கூறப்படும் கூடுதல் உத்தரவை நடப்பு அரசாங்கம் காண்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் ரசாக் செய்திருந்த நீதித்துறை சீராய்வு மனுவை கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்தது. நீதித்துறை சீராய்வு செய்வதற்கு வாதிடக்கூடிய வழக்காக அம்மனுவை தாம் கருதவில்லை என கூறி நீதிபதி அம்ரிஜித் சிங் அத்தீர்ப்பை வழங்கினார். அதையடுத்து நீதிமன்றத்தின் அத்தீர்ப்புக்கு எதிராக இன்று மேல்முறையீட்டு மனு ஒன்று பதிவு செய்யப்படும் என்று நஜீப் வழக்கறிஞர் தான் ஸ்ரீ ஷஃபி அப்துல்லா தெரிவித்தார். இவ்வாண்டு தொடக்கத்தில் கூட்டரசு பிரதேச மன்னிப்பு வாரியம் நஜீப்புக்கு விதிக்கப்பட்டிருந்த 12 ஆண்டுகள் சிறையை 6 ஆண்டுகளாகவும் 210 மில்லியன் வெள்ளி அபராதத்தை 50 மில்லியன் வெள்ளியாகவும் குறைத்தது. எஸ்ஆர்சி நிறுவன நிதியில் முறைகேடு புரிந்தது தொடர்பில் நஜீப் தற்போது காஜாங் சிறையில் தண்டனையை அனுபவித்து வருகின்றார். வருகின்ற சனிக்கிழமை நடைபெறவுள்ள பினாங்கு சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலில் ஒற்றுமை அரசாங்கத்தின் வேட்பாளர் டாக்டர் ஜோஹாரி அரிஃபின் வெற்றி பெறுவார் என துணை பிரதமர் டத்தோசரி அஹ்மத் ஜஹீட் ஹமிடி நம்பிக்கையை வெளிப்படுத்தினார். அத்தொகுதியிலுள்ள இளம் வாக்காளர்களை கவர தேசிய முன்னணி மற்றும் அம்னோவின் தேர்தல் பணிப்படைகள் கையாண்டுள்ள சில அணுகுமுறைகள் அந்த நம்பிக்கையை அளித்திருப்பதாக அம்னோ தலைவருமான அவர் கூறினார். சுங்கைபக்காப் சட்டமன்ற தொகுதியில் 5105 அம்னோ உறுப்பினர்கள் வாக்காளர்களாக உள்ளனர். இடைத்தேர்தலுக்கான வேட்பாளராக பக்கத்தான் ஹரப்பானை சேர்ந்த ஜோஹாரி அரிஃபினின் பெயர் அறிவிக்கப்பட்ட நாளில் இருந்து அத்தரப்பினரின் ஆதரவை கவரும் முயற்சிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதை ஜஹீட் ஹமிடி சுட்டிக்காட்டினார். ஒற்றுமை அரசாங்கத்தில் அங்கம் வகிக்கும் டிஏபி கட்சி அமைச்சரவையில் முன்வைக்கப்படும் இஸ்லாம் சார்ந்த எந்தவொரு நிகழ்ச்சிகளையும் இதுவரையில் எதிர்த்ததில்லை. மாறாக அந்நிகழ்ச்சிகளை அமலாக்கம் செய்யும் முடிவுகளுக்கு அக்கட்சி மதிப்பளித்து வந்துள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜஹீட் ஹமிடி தெரிவித்தார். மடானி அரசாங்கத்தின் கீழ் மலாய் மற்றும் இஸ்லாம் சமயத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக பல்வேறு குற்றச்சாட்டுகளை சில தரப்பினர் முன்வைத்தாலும் டிஏபி கட்சியின் வசம் இருக்கும் பினாங்கு மாநிலத்தில் இஸ்லாம் சமயத்தினருக்கு பலனளிக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள் அமல்படுத்துவதை அவர் சுட்டிக்காட்டினார். அதிகாரப்பூர்வ சமயமாக இஸ்லாம் மலாய்க்காரர்களின் அடிப்படை உரிமை, மலாய் ஆட்சியாளர்களின் நிலை என கூட்டரசு அரசியலமைப்பில் கூறப்பட்டுள்ள விவகாரங்களில் டிஏபி கட்சியினர் மிகுந்த கவனமாக உள்ளனர். ஆகையால் மடானி அரசாங்கத்தில் இஸ்லாம் சமயத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக சுங்கைபக்காப் இடைத்தேர்தலுக்கான பரப்புரைகளில் எத்தரப்பும் பொய்யான கூற்றுகளை பரப்பக்கூடாது எனவும் ஜஹீட் ஹமிடி கேட்டுக்கொண்டார். எதிர்க்கட்சிகளான பாஸ் மற்றும் பெர்சாத்து இடையிலான கருத்து முரண்பாடுகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. பரிகத்தான் நேஷனலின் பெயர் மழுங்கடிக்கப்பட்டவாறு பாஸ் கட்சியின் உதவி தலைவர் முகமது அமார் அப்துல்லா அவரது ஃபேஸ்புக் பதிவில் புகைப்படத்தை பதிவேற்றம் செய்துள்ளது. அதனை தெளிவாக புலப்படுத்துவதாக தேசிய பேராசிரியர் மன்றத்தை சேர்ந்த அரசியல் ஆய்வாளர் பேராசிரியர் அஸ்மி ஹசான் தெரிவித்தார். ஸ்லாங்கூர் கொலகுபுபாரு இடைத்தேர்தலில் இருந்து அவ்விரு கட்சிகளுக்கும் இடையிலான உறவில் கடும் விரிசல் ஏற்பட தொடங்கியது. குறிப்பாக பெர்சத்துவின் வேட்பாளர் கைருல் அசாரி சாவுட்டின் வெற்றிக்காக பாஸ் கட்சி தீவிரமான பரப்புரைகளை மேற்கொள்ளவில்லை. இதர மாநிலங்களில் இருந்து அக்கட்சியின் பிரபல தலைவர்களும் பரப்புரைகளை மேற்கொள்ள வரவில்லை. சுங்கைபக்காப் இடைத்தேர்தலில் பெர்சத்துவின் துணையின்றி தங்களால் செயல்பட முடியும் என்பதை பாஸ் கட்சி காட்ட முயல்வதாகவும் அஸ்மி ஹசான் கூறினார். பூப்பந்து போட்டிகளில் அவசர சிகிச்சை உதவிக்கான நடைமுறையையும் கொள்கையையும் ஆராய அனைத்துலக பூப்பந்து சம்மேளனம் BWF முடிவெடுத்துள்ளது. இந்தோனேசியா யோக்யகர்த்தாவில்
நடைபெற்று வந்த இளையோருக்கான பூப்பந்து போட்டியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சீன வீரர் ஜாங் ஜிஜி மாரடைப்பால் உயிரிழந்ததைத் தொடர்ந்து அச்சம்மேளனம் அந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ஜப்பான் வீரர் கசுமா கவானோவுக்கு எதிரான ஆட்டத்தின் போது திடீரென கீழே சுருண்டு விழுந்த 17 வயது ஜீஜியாவுக்கு அப்போட்டியின் மருத்துவ குழுவினர் முதலுதவியை தாமதமாக வழங்கியதாலேயே அவரது உயிர் பிரிந்ததாக கடும் விமர்சனங்கள் எழுந்தன. ஆயினும் தங்களது மருத்துவ குழுவினரின் அந்நடவடிக்கையை இந்தோனேசியாவின் பூப்பந்து சங்கம் PBSI தற்காத்து பேசியிருந்தது. போட்டியின் நடுவர் அனுமதியை அளிக்காத வரையில் தங்களது மருத்துவ குழுவினரால் ஆட்டக்களத்தினுள் நுழைய முடியாது எனவும் அச்சங்கம் விளக்கம் அளித்ததை அடுத்து BWF அம்முடிவை எடுத்துள்ளது. பேரா ஈப்போ பெர்சாமில் 8 மாடிகள் கொண்ட தனியார் கட்டடத்தின் கீழ்த்தளத்தில் கழுத்து பகுதியில் சிறிய அளவிலான இரத்த காயத்துடன் முதியவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டது. உயிரிழந்தவர் 81 வயது யப் நாம் மெங் என அடையாளம் கூறப்பட்டது. கடந்த 11 ஆண்டுகளாக அக்கட்டடம் உள்ள பகுதியில் வசித்து வந்த அம்முதியவர் அங்கு துப்புரவு பணியாளராகவும் வேலை பார்த்து வந்துள்ளார். நேற்று ஓய்வு நேரமான மாலை மணி 2 அளவில் அம்முதியவரை காணாத சக தொழிலாளர்கள் தொலைபேசியில் அவரை தொடர்பு கொண்டபோது அவர் பதிலளிக்கவில்லை. பின்னர் அவரை தேடிய போது சம்பவ இடத்தில் அம்முதியவர் இடதுபுறமாக படுத்திருந்தவாறு கிடந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்தனர். இதனிடையே அச்சம்பவத்தை உறுதிப்படுத்திய ஈப்போ மாவட்ட போலீஸ் தலைவர் அசிஸ்டன்ட் கமிஷனர் அபாங் ஜைனால் அபிடின் அபாங் அஹ்மத் உடற்கூறு ஆய்வுக்காக முதியவரின் சடலம் ராஜா பெருமைசுரி பைனூன் மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாக கூறினார். அவரது மரணத்தில் குற்றவியல் கூறுகள் இல்லாததால் அது ஒரு திடீர் மரணமாக வகைப்படுத்தப்பட்டிருப்பதாகவும் அவர் விவரித்தார். நாட்டின் நிதி சார்ந்த பல வகையான மோசடி சம்பவங்கள் அரங்கேறி வருகின்றன. தற்போது புதிதாக இல்லாத நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்டத்தை நம்பி 250,000 வெள்ளியை இழந்துள்ளார் பெயர் கூற விரும்பாத முன்னாள் துணை அமைச்சர் ஒருவர். முன்னாள் பிரதமர் டத்தோசரி நஜீப் ரசாக் தலைமையிலான அரசாங்கத்தில் துணை அமைச்சராக அவர் பதவி வகித்துள்ளார். நிதி அமைச்சுக்கும் தனியார் நிறுவனத்திற்கும் இடையிலான கூட்டு ஒத்துழைப்பின் கீழ் அந்த நெடுஞ்சாலை திட்டம் மேற்கொள்ளப்படுவதாகவும் சம்பந்தப்பட்ட நிறுவனத்தின் உரிமையாளர் பிரதமர் டத்தோசரி அன்வார் இப்ராஹிமின் உறவினர் என்றும் கூறி மோசடி பேர்வழிகள் அவரை ஏமாற்றியுள்ளனர். கட்டுமான பொருட்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு நிறுவனம் தேவைப்படுவதாக ஏமாற்று பேர்வழிகள் கூறியதை நம்பிய அவர் அந்த குத்தகையை பெறுவதற்கான கட்டணமாக 250,000 வெள்ளியை செலுத்தியுள்ளார். தனக்கு தெரியாமல் தனது மகன் அத்தொகையை செலுத்தியதாகவும் அதன் பின்னரே அப்படியொரு நெடுஞ்சாலை நிர்மாணிப்பு திட்டம் இல்லாததை தாம் கண்டறிந்ததாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 2022ஆம் ஆண்டு பெர்லிஸ் படாங் பசாரிலிருந்து பேரா சங்காட் ஜெரிங் வரையில் சுமார் 276 கிலோமீட்டர் தூரத்தை உட்படுத்தி கட்டப்படவிருந்த நெடுஞ்சாலை திட்டம் இறுதியில் கைவிடப்பட்டது. அத்திட்டத்தை பற்றி நன்கு அறிந்துள்ள ஏமாற்று பேர்வழிகள் அத்திட்டத்தின் பெயரில் அந்த மோசடியை புரிந்துள்ளனர். இந்தியா உத்தரப்பிரதேசத்தின் ஹத்ராஸ் நகரில் நடந்த ஆன்மீக நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116ஆக அதிகரித்துள்ளது. உத்தரப்பிரதேசத்தின் பிரபல சாமியாரான போலோ பாபாவின் ஆன்மீக சொற்பொழிவை கேட்பதற்காக ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டிருந்தனர். ஆனால் அவ்வளவு பக்தர்களுக்கும் தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் முறையாக ஏற்பாடு செய்யப்படவில்லை. நிகழ்ச்சி முடிந்து பக்தர்கள் வெளியேறிய போது கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. அதில் சிக்கிய பலர் திடீரென மயங்கி விழுந்தனர். அவர்களை மீட்காத சக பக்தர்கள் அவர்கள் மீது ஏறி நிகழ்ச்சி நடந்த இடத்திலிருந்து வெளியே வந்தனர். இதனால் 30 பேர் வரை உயிரிழந்ததாக முதலில் தகவல்கள் வெளியாகிய நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 116 பேரை எட்டியுள்ளது. மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களில் பலரின் நிலை மோசமாக இருப்பதால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983ஆம் ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள்.
உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.